தீபனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால இந்த தீபிகா எவ்வளோ நாளைக்கு தான் தப்பிக்க முடியும்? ஏன்னா வெண்பாவோட கடத்தலுக்கு அவங்க தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற விஷயத்த எப்படியாச்சும் தீபன் தெரிஞ்சுக்கணும். இந்த தீபிகாவுக்கு பெரிய பனிஷ்மென்ட் வேணும் அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப தீபிகா தீபன் கிட்ட வசமா சிக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி தீபன் தீபிகாவோட பழைய ஃபோன்ல பேசுறப்ப தீபிகா பயங்கரமா கோவப்பட்டாங்க. என்னோட ஃபோனை உன்னை யார் எடுக்க சொன்னது? என் ஃபோனெல்லாம் நீ தொடாத அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதனால தீபனுக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஏன் ஒரு ஃபோன் பேசுனதுல அப்படி என்ன தவறு இருந்திருக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் அவங்க மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு சொன்னாலுமே, தீபிகா ஏதோ ஒரு தவறு பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நாளாவே வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறதால, அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோன்ல எல்லா தகவலுமே இருந்தது. ஏன்னா வெண்பாவ கடத்த சொன்னது, அதற்கான லொகேஷன் அனுப்புறது, இப்படி பேசுனது, இப்படி எல்லா விஷயங்களுமே இப்ப தீபனுக்கு அந்த ஃபோன் மூலமா தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கவுமே, தீபிகா மேல பயங்கரமா கோபத்த காமிக்கிறாங்க. அவங்களோட ஆக்ஷன் அப்படிங்கிறது வேற லெவல்ல அவங்களோட கோபத்த அவ்வளோ சூப்பரா வெளிப்படுத்துறாங்க. ஒரு குழந்தைய கடத்தியிருக்கிறியே! நீ எல்லாம் மனுஷியா? நீயும் ஒரு தாய் தானே! நம்ம குழந்தை வயசுல இருக்கிற இன்னொரு குழந்தைய எப்படி கடத்துறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சுது? இப்ப வெண்பாவ எங்க வச்சிருக்கிறன்னு சொல்ல போறியா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. தீபன் நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியா அந்த ஃபோன் எடுத்து இப்ப தீபன் காமிக்கவுமே தீபிகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப தீபிகா என்ன சொல்லுவாங்க? நான் ஸ்டார்ட்டிங்ல கடத்துனது என்னவோ உண்மதான். நான் ஒரு 2 மணி நேரம் மட்டும் கடத்திட்டு விட்டுலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி தான் அவங்க ட்ராமா பண்ணிருவாங்க. இப்ப தீபன், தீபிகா 2 பேரும் இணைஞ்சு வெண்பாவ தேடுவாங்களா? இல்ல தீபன், தீபிகா மேல கோபத்த காமிப்பாங்களா? அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் விஜயுமே ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களா அவங்களுக்கு கால் பண்ண அந்த குழந்தை எங்க இருக்குது அப்படிங்கிறத தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. மல்லி ஒருபுறம் வெண்பாவ நெனச்சும், விஜய நெனச்சும், தன்னோட வயித்துல வளர்ற குழந்தைய நெனச்சுமே பரிதவிச்சு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம வெண்பா கூடிய சீக்கிரம் கிடைக்கணும். அவங்க நிச்சயமா கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.